ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற பேஷண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேஷண்ட். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு முட்டி கீழே இருக்க எலும்பு உடஞ்சது. இயல்பாக முட்டி கீழே எலும்பு உடைகிறது சாதாரண விஷயம், இல்லை ஒரு காமனான ஒரு ஃப்ராக்சர்னு சொல்லலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் பேஷண்ட் ஏன் இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு யங் ஃபீமேல் கீழே விழுந்து முட்டி உடச்சிட்டாங்க. முட்டி உடச்சதும் இல்லாமல் அந்த ஃப்ராக்சர் லைன் ஆனது இன்ட்ராஆர்டிகுலர் மூட்டுக்குள்ளே பரவி முட்டிக்குள்ளே இருக்க முக்கியமான ஜவ்வையும் கட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இவங்களுக்கு ஜவ்வும் கட் ஆகிருக்கு, முட்டியும் உடஞ்சிருக்கு. இப்போ 2 பிரச்சனை அவங்களுக்கு. இந்த ஜவ்வு கட் ஆச்சுன்னா ஜென்ரலாக அந்த ஜவ்வுக்கு பேர் ஏசிஎல் ஜவ்வுன்னு சொல்லுவோம். அந்த ஏசிஎல் ஜவ் ரொம்ப மோஸ்ட் காமனஸ்ட் ஜவ் கட் ஆகிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனில். அந்த ஜவ் கட் ஆச்சுன்னு சொன்னால் முட்டி விலகும் தன்மை அதிகமாகிடும். அப்போது நடக்கும் போதுலாம் கீழே விழுற மாதிரியே ஒரு பயம் கலந்த ஒரு அப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கு முட்டி எலும்பு உடஞ்சி போச்சு. இப்போ இவங்களுக்கு எலும்பை ஃபிக்ஸ் பண்ணுறதா இல்லை ஜவ்வை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த சேலஞ்ச். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எலும்பை பற்றின புரிதல் அதிகமாக இருக்கும், இந்த ஜவ்வை பற்றின புரிதல் கம்மியாக இருந்ததுனால எலும்பு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜவ்வை ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதனால் பேஷண்ட் எலும்பு கூடின பிறகு கூட ஒரு பயம் கலந்த தன்மையோடு நடந்துருப்பாங்க. ஏன்னா எலும்பு கூடிடுச்சு, வலி இல்லை, ஆனால் கீழே விழுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால நம்மளால் எலும்பையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே ஆப்ரேஷன் பண்ணும்போது நுண்துளை அறுவை சிகிச்சை மூலியமாக நானோஸ்கோப் இல்லை ஆர்த்ரோஸ்கோப் வழியாக இந்த ஜவ்வையை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஓப்பன் ரிடக்ஷன் இன்டர்னல் ஃபிக்சேஷன் ப்ளஸ் சைமல்டேனியஸ் ஆர்த்ரோஸ்கோபிக் ஏசிஎல் அவல்ஷன் ஃபிக்சேஷன். அதாவது என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, எலும்பு முறிவுக்கு அந்த முட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து, அதே சமயத்தில் அதே ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே அதே நேரத்தில் அவங்களுக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலயமா கேமராவை முட்டிக்குள்ளே அனுப்பிச்சு அந்த உள்ள கட்டான ஜவ்வை அதே ஆப்ரேஷன் வழியாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, எலும்பு கூடுறதுக்கான காலகட்டத்திலேயே இந்த ஜவ்வும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பேஷண்ட்டுக்கு 2 ஆப்ரேஷன் பதிலாக ஒரே ஆப்ரேஷனில் அறுவை சிகிச்சை செஞ்சு காப்பாற்றிருக்கோம். அது இல்லாமல் ரிக்கவரியும் கொஞ்சம் ஃபாஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஷண்ட் ஒரு ஆல்மோஸ்ட் 3 மாதம் தான் ஆயிருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி. இதுலேயே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாலோப்பே பைக்கில் தான் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய அறுவை சிகிச்சை தான் இது. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால தான் நம்மளால் 2 ஆப்ரேஷன்லையும் ஒரே நேரத்தில் பண்ணி கொடுக்க முடியுது. ஹாய், நான் தான் டில்லி ராணி. நான் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இந்த பிவேல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். இப்போ நல்லா க்யூர் ஆகி இருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னா, ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட போகும்போது ஸோ எனக்கு வந்து அந்த கயிற்றுக்கு மாட்டி கேபிள் ஒயரு நான் வண்டியில் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கும்போது கீழே விழுந்துட்டேன். ஸோ அப்படி விழும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய ஜவ்வும் அண்ட் தென் வந்து என்னுடைய போனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ இதனால் என்னென்னா, என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சுட்டு போனாங்க. தென் அங்கே இருக்கிற ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பிவேல் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. தென் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கோபிநாத் சாரை பார்த்தேன். ஸோ ஒரே சமயத்தில் எனக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணாங்க. லெகமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போன் ஃப்ராக்சர். ஸோ போன் ஃப்ராக்சரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அண்ட் தென் எனக்கு ஏசிஎல் ஜவ்வு அது கேமரா மூலயமா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 4th மந்த். ஸோ இப்போ நல்லா நான் நடக்கவும் செய்கிறேன், நான் இப்போ வண்டி ஓட்டவும் செய்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் எனக்கு நர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இன்ச் பை இன்ச் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பெயின் வரக்கூடாது. ஸோ அதுக்கும் என்னை வந்து கொஞ்சம் நார்மல் பீப்புள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஜாலியாக நல்லா பேசிக்கிட்டு நம்மள ஃபேமிலியில் ஒருத்தருங்க மாதிரி எல்லாருமே வந்து என்கிட்ட நல்லா பேசினாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண கோபிநாத் சாருக்கும் பிவேல் ஹாஸ்பிட்டலுக்கும் தேங்க்யூ வெரி மச்.